இளம் தம்பதியரை தாக்கிய தனியார் பேருந்து ஊழியர்கள். குழந்தைக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததால் பேருந்தை வெட்டி இறங்கி தண்ணீர் பிடிக்கச் சென்ற கணவன். பேருந்து ஓட்டுநர் பேருந்தை எடுத்ததால் மனைவி அதிர்ச்சியுடன் பேருந்தை நிறுத்தச் சொல்லியும் நிறுத்தாமல் ஓட்டிச் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர். அடியில வாடி மூஞ்சு முகரையும் என்ன என்ன கெட்ட வார்த்தை போட்டா நீ பெரிய இதுவா? அப்படியா? என்ன நீ முதல்ல அப்பவே உன்னை ஸ்டேஷன் வண்டி விட சொல்லிருந்தா, ஸ்டேஷன் வண்டி விட சொல்லிருந்தா, அப்பவே விட சொல்லிருந்தா, அப்பவே உன்னை விட சொல்லிருந்தா. இப்ப அவன் இப்ப தூங்கிட்டு இருந்த அளவு அடிக்கலாமா? கம்பு கொண்டு வந்திருக்கான், கம்பு கொண்டு வந்திருக்கா. எதை கொண்டு வந்தா? அப்பவே ஸ்டேஷனுக்கு வண்டி விட சொல்லிருந்தா, அப்பயே ஸ்டேஷன் வண்டி விடல, அப்பயே விடல நீனு. இப்ப தூங்கிட்டு இருந்த அளவு எனக்கு கம்பு கொண்டு அடிக்க நீ வச்சாளா? நீ வச்சாளா? நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருந்தோம். இப்போ நேற்று நம்ம ஸ்ரீ SMRE டிராவல்ஸ்ல ஊருக்கு போக திரும்ப ரிட்டர்ன் நாகர்கோவில் போவதுக்காக நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி வந்துட்டு இருந்தோம். வந்த வழியில குழந்தைக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்ட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ ஸ்டாப் பண்ண இதில் நான் ஹஸ்பண்ட் கிட்ட தண்ணி வாங்கிட்டு வாங்கன்ட்டு இறங்கினேன். அப்போ ஹஸ்பண்ட் ஒரு என் தம்பியும் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து இறங்கினாங்க. இறங்குற ஒரு ஆமா டிரைவர்கிட்ட சொல்லித்தான் இறங்குனாங்க. ஆக்சுவலி அவர் ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு தான் அவரு ஓகேன்னு சொல்லி தான் அனுப்புனது. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல பஸ் மூவ் ஆயிடுச்சு. நான் பஸ் மூவ் ஆன உடனே ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணிட்டு இவங்க சொன்னாங்க பின்னாடி வந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் பஸ் கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சதும் நான் ஸ்பீடா குழந்தைய நான் மேல் ஃப்ளோரு நான் இறங்குறேன், கீழே இறங்குறேன். ஸ்பீடா இறங்குனதும் அவர்கிட்ட போய் சொல்றேன், ஆனா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு கூட அவர் நிறுத்தல. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு நேரமும் அவர்கிட்ட ஹஸ்பண்ட் லைன்ல தான் இருக்காங்க, இவங்க பின்னாடி ஓடி வராங்க, நான் ஓடி வந்துட்டு இருக்காங்கன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் அவர் நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் ஊரப்பாக்கம் அந்த இதுகிட்ட தான் நிறுத்தினாங்க. எனக்கு அவங்க கிட்ட கேட்கற இது எந்த இடம்னு கேட்கறேன், அது கூட சொல்லல. பக்கத்துல ஒரு பேசஞ்சர் ஒருத்தங்க இது ஊரப்பாக்கமா, அந்த பக்கம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் நீங்க ஓடி வந்தது போதும் ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க அப்படின்ட்டு அப்புறம் உங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அந்த இதுல ஆட்டோ பஸ்ஸுக்கு முன்னாடி நிறுத்துச்சு. ரொம்ப அதுக்கு நான் என்னையுமே ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க. நான் சரி ஓகேன்ட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் வந்ததும் கொஞ்சம் ஒரு சின்ன வாய் தகராறு வந்துச்சு. எல்லாரும் மாறி மாறி இவங்க பேச அவங்க பேச அப்படி எல்லாம் ஒரு சின்ன வாய் தகராறு. வேற ஆட்டோல இறங்கினாங்க. ஆக்சுவலி 50 rupees ஆட்டோ சார்ஜும் கொடுத்து ஏறியாச்சு. அப்புறம் பேசி முடிச்சு எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. பஸ் ஒரு 2 minutes வெயிட் பண்ணா அவங்க ஏறி இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் இவங்க மெயின் டோரை லாக் பண்ணி விட்டு ஒரு 15 minutes பஸ் அதுல வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆமா, வேற பஸ் பிடிச்சி ஏறி இருங்க அப்படின்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அது எப்படி முடியும் அப்படின்லாம் கேட்டேன். பட் அதுக்கெல்லாம் அவங்க ப்ராப்பர் பதில் இல்ல, அசிங்கமா ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா ஆமா எல்லாம் சார்ட் அவுட் ஆகி பஸ் வந்தாச்சு. அப்புறம் விழுப்புரத்து பைபாஸ் கிட்ட வரும்போது நானு ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். தம்பி ஒய்ஃப் ஆமா ஒரு மணி நேரம் கழிச்சு தம்பி ஒய்ஃப் பின்னாடி தூங்கிட்டு இருந்தாங்க. சடனா பஸ் நிறுத்தி சாப்பிடறதுக்கு தான் இறங்குறாங்க போல இருக்குன்ட்டு நாங்க இறங்குறதுக்கு பார்த்தா ஒரு 5 பேர் கும்பலா உள்ள ஏறி கம்பி எல்லாம் வச்சுட்டு நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா கீழே இறங்க உனக்கு கொல்லாம விட மாட்டோம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அடிக்காரு. அப்ப நான் சொல்றேன், ஏன் கை நீட்டுறீங்க, பேச முடியாது அவங்களுக்கு வாய் இல்லையா அப்படின்ட்டு பேசிட்டு லோக்கல் ஸ்டேஷனுக்கு பஸ் விடுங்கன்னா விட மாட்டோம், நீ முதல்ல இறங்கு, அது எப்படி நீ அடிச்சுட்டு போயிருவியா அப்படி இப்படின்னு ரொம்ப தவறான வார்த்தை. அப்ப எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் பஸ் விட்டு நம்ம நாங்க பஸ்ஸோட என்ட்ரன்ஸ் வாசல் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். ஹஸ்பண்டும் தம்பியும் நான் புடிச்சு வச்சிருக்கேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அங்க வச்சு உங்களை ஸ்டேஷன் விட சொல்லல, ஏன் ஸ்டேஷன் விடல, அதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டு அவ்வளவு கேவலம், எவ்வளவு கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அவ்வளவு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினாங்க.
பேசிட்டு திரும்ப இந்த பக்கமா டிரைவர் சீட்டு வழியா ஒருத்தன் பாஞ்சு வந்து தம்பியை புடிச்சு இழுத்து, தம்பி ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து அவன் பேலன்ஸ்க்காக ஹஸ்பண்டையும் புடிச்சு இழுத்து 2 பேரும் கீழே விழுந்து அதுக்கப்புறம் வெளியில இறங்கி போயிட்டாங்க. அவனுக்கு இழுத்த வேகத்துல இவங்க இந்த பக்கமா வெளியில இறங்கி போய் கீழே போய் அந்த ஹைவேல அவங்க கீழே தள்ளி விட்டு அவங்க போட்டு அடின்னு அடிக்க, நான் போயிட்டு அடிக்காதீங்க விடுங்க, ஏன் லோக்கல் ஸ்டேஷன்ல வண்டி விடுங்கன்னு சொன்னா ஏன் வண்டி விட முடியாதான்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அந்த ஒரு டிரைவர் கரெக்டா வெள்ளை சட்டை போடுறவர், அவர் யாரு எந்த பஸ்ல உள்ளவர்னு கரெக்டா தெரியல, அவர் வந்து என்ன கையை மடக்கிட்டு என்ன கரெக்டா இந்த கண்ணு பக்கம் இந்த இடத்துல என்ன குத்தி விட்டுட்டாரு. அப்போ குத்தவும் எனக்கு தலை ரைட்டா சுத்திருச்சு. நான் உடனே வந்துட்டு திரும்ப இது பண்ணோம். பேசஞ்சர்ஸ் எல்லாம் கூட வந்தவங்க எல்லாம் கோ பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஓடி வந்து அது எப்படி நீங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க. ஓடி போய் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல இருக்கும்போது அந்த ஹோட்டல் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மொத்தமா. அப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது அதுல இருந்த ஒரு அந்த பிரச்சனையில உள்ள ஒரு பையன் தான், சின்ன பையன் தான், அவனுக்கு பெருசா வயசு இருக்காது, ஒரு 20 வயசுல தான் இருக்கும். அந்த பையன் இவதான் ஓவரா வாய் பேசினா அப்படின்ட்டு அந்த நான் பாத்ரூம் போதான் போனேன். அவன் வந்து உள்ள நின்று கமெண்ட் பண்ணிட்டே இருந்தா, நான் அதை கண்டுக்கல. போயிட்டு நான் இங்க வந்துட்டேன். திரும்ப நான் ரிட்டர்ன் வரும்போது வெளியே அவன் நிக்கானான்னு பாக்குறேன், அதுக்குள்ள அவன் ஓடிட்டான். அப்படி மொத்தமா இது பண்ணிட்டாங்க. நாங்க உடனே விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து விக்ரவாண்டி விக்ரவாண்டி ஸ்டேஷன்ல இருந்து வந்து நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இப்ப யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இந்த மொத்தமா 5 பேரு, அதுல டிரைவர் 1, அப்புறம் அவரு கோ டிரைவர் 1, 2 பேரு மொத்த 3 பேர். மத்த 3 பேர் வந்து வேற பஸ்ல உள்ளவங்க. அவங்க எல்லாருமே போலீஸ் வரதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடிட்டாங்க. எங்க எல்லாம் மொத்தமா இவங்க ஒரு 15 நிமிஷம் அங்க வச்சு இந்த கிளாம்பக்கத்துல பஸ் வெயிட் பண்ணிக்கல. அந்த டைம் இவங்க போன் பண்ணி ஒவ்வொருத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்க வருவோம். நீங்க ஹோட்டல் எந்த இடத்துல சாப்பிட்டீங்க? ஹோட்டல் எந்த இடத்துல சாப்பிட்டீங்க? சாப்பிடவே இல்லை. வண்டி ஓரமா நின்னுச்சு. நீங்களே அந்த இடத்துல வண்டி நின்னுச்சு. பட் பைபாஸ்ல பைபாஸ்ல நின்னுச்சு. பட் இது சாப்பிடல. சாப்பிடறதுக்கு தான் நாங்க நிறுத்துறாங்க போல இருக்குன்ட்டு எல்லாம் இறங்கணும். பட் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா நாங்க சீட்ல இருந்து ஹஸ்பண்ட் கீழே இறங்குறதுக்கு படியில இறங்குறதுக்காக இது பண்றாங்க. அதுல பிரச்சனை. பஸ் இது இதே பஸ்ல போறீங்களா இல்ல வேற பஸ் மாற்று பஸ் என்ன கேட்டீங்களா? நான் சொல்லிக்கிறாங்க, போலீஸ் நான் சொல்லிக்கிறாங்க. இல்ல எங்களுக்கு வேற டிரைவர் போட்டு வேற எதுவும் பஸ் அரேஞ்ச் பண்ணி தந்தா ஓகேவா இருக்கும். இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு இது அவங்க பஸ்ஸை இது பண்ணனால நாங்க வந்து ஒரு 50 ரூபீஸ் ஆட்டோ சார்ஜ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம நான் உடனே அவங்க போகும்போது சேஃப்டி இல்லன்னு உணர்றீங்களா? ஆமா, கண்டிப்பா சேஃப்டி கிடையாதுன்னா அவங்களோட இதுக்கு கால் பண்ணி வெப்சைட் நம்பர் எல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து இது போடுறேன், ரிவ்யூ போட்டுட்டு அவங்களோட கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஒருத்தர் கூட போன் இல்ல. கிட்டத்தட்ட நான் 6 நம்பருக்கு போன் அடிச்சேன். யாருமே உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்ட்டு யாருமே போன் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. என்ன பஸ் என்ன ஊர் அந்த பஸ்? ஸ்ரீ SMS டிராவல்ஸ். அதுல வந்து நம்ம இந்த இதுக்கு ஸ்டாப் பண்றது 2 ஸ்ரீ SMS 2 பேர். அந்த இதுல உள்ள 2 டிரைவர் மொத்தம் அதுல உள்ளது 4